வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். வியாழக்கிழமை மார்ச் மாதம் 14ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் முதல் தேதி. இன்றைய நட்சத்திரம் பரணி, திதி வளர்பிறை, பஞ்சமி, யோகம் சித்த யோகம், கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று தமிழ் மாதப்பிறப்பு, பங்குனி மாதம் ஆரம்பம். இன்னிலிருந்து பங்குனி மாதம் ஆரம்பம், தமிழ் மாதப்பிறப்பு. இன்னைக்கு இன்றைய தினம் காரடையான் நோன்பு என்னும் ஒரு நோன்பு கொண்டாடப்படுகிறது. அந்த நோன்பு என்ன அப்படின்னா, அந்த சத்யவான் சாவித்திரி கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சாவித்திரி என்னும் ஒரு பதிவிரதை யமனோடு வாதாடி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தாள். சத்யவான் சாவித்திரி நிறைய நாடகங்கள்லாம் பார்த்துருப்போம், கதை கேள்விப்பட்டிருப்போம். அது மிக பழமையான ஒரு புராண கதை. யம தர்மராஜாவே ஏமாந்துருவார், சாவித்திரி கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சாவித்திரி தன் கணவன் சத்யவானை மீட்டு கொண்டு வருவாள். அந்த புராண நிகழ்வு நடந்த நாள் தான் பங்குனி 1. அதனால பெண்கள் எல்லாம் சத்யவான் சாவித்திரி போல் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு கொண்டாடுவார்கள். காராமணி எல்லாம் போட்டு ஒரு அடை ஒன்று பண்ணுவாங்க. அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி ஒரு அடை ஒன்று தட்டுவாங்க. அதில் உப்பு அடை, இனிப்பு அடைன்னு ரெண்டு வெரைட்டி பண்ணுவாங்க. அந்த அடையின் பெயர்லாயே அந்த நோன்பு அழைக்கப்படுகிறது. காரடையான் நோன்பு அப்படிங்கிறது அந்த அடையின் பெயராலே அந்த நோன்பு அன்னைக்கு பெண்கள், திருமணமாகாத சின்ன பெண்கள் இருந்து வயதான சுமங்கலி வரை எல்லோருமே ஒரு மெல்லிசு மஞ்ச கயிறு ஒன்று கழுத்தில் கட்டிக்குவாங்க. காரடையான் நோன்பு பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அந்த சரடு கட்டிட்டு வந்தா இன்னைக்கு அந்த நோன்பு அது கொண்டாடுவதற்கு உகந்த நேரம் மத்தியானம் 12 மணி. 12லேருந்து 12:15 இன்னைக்கு காரடையான் நோன்பு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, உளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று பகல் 1 மணிக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி கும்பத்திற்கு செல்கிறது. இன்றைக்கு செவ்வாய் பெயர்ச்சி, மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செவ்வாய் செல்கிறது. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலே குருவும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருப்பது பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே 3 கிரகம், 12ஆம் இடத்திலே 3 கிரகம், ராசியிலே 2 கிரகம். ஒன்று கேது மட்டும்தான் தனியாக கண்ணியில் இருக்கு, பாக்கி எல்லாம் கிட்ட வந்துடுச்சு. 11ஆம் இடமான கும்பத்தில் 3 கிரகங்கள். இன்னைக்கு செவ்வாயும் போகுது. 1 மணிக்கு செவ்வாய் பெயர்ச்சி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறது. அதன் பிறகு கும்பத்திலே செவ்வாய் சனி சுக்கிரன் 3 ஒன்னா சேரும். மீனத்தில் சூரியன் புதன் ராகு, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய் 3 ஒன்னா சேரும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இவருக்கு எங்கிருந்து இவ்வளவு திறமை வந்தது, இவ்வளவு பிரமாதமா இருக்கே, இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கிருந்து இவருக்கு இந்த திறமை வந்தது என்று உங்கள் கூட இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய துறையிலே நீங்கள் முதல் இடத்தை பிடிப்பீர்கள். உங்கள் அலுவலகத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு அற்புதமாக முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது எழுத போகும் தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருந்தால் இப்பொழுது வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும் வேலை வந்துவிட்டது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் அருகில் இருப்பவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள். உங்களுடைய பேச்சு செய்கை மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும். உங்கள் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக ஏதேனும் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ரிஷப ராசிக்கு ஏற்படும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள்
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக 8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருந்த செவ்வாய் இப்பொழுது 8ஐ விட்டு நகர்ந்து 9க்கு செல்கிறது என்பதே உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய யோகம். 8ல் செவ்வாய் உச்சங்கிறது மிதுனத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யாது. அது இன்னையோட முடிஞ்சிருது. இன்னைக்கு மத்தியானம் செவ்வாய் 8லிருந்து 9க்கு செல்கிறது. எனவே 6 இனிமேலும் உச்சம் இல்லை. அது ஒரு விதத்திலே உங்களுக்கு நன்மை. ராசி அதிபதி ஆனால் 10ஆம் இடத்தில் தான் இருக்கிறது. 10ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருக்கிறது. எனவே சில கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யும் விதத்தில் இருப்பதால் 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்ந்திருப்பதால் இப்பொழுது மிதுனத்திற்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். 5 குடைவன் 9ஆம் இடம் சென்று அங்கே 5, 9 குடைவர்கள் ஒன்றாக இணைந்துள்ள ஒரு யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 5 குடைவனும் 9 குடைவனும் ஒன்னா சேர்ந்து இருக்கு 9ஆம் இடத்துல. 5, 9 குடைவர்கள் சேர்க்கை. எனவே இது ஒரு யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நேரம். எல்லா விதமான நன்மைகளும் எல்லா நன்மைகளும் நடக்கும். ரொம்ப நல்ல நாள். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 10ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருக்கின்றன. கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் 10ஆம் இடமான மேஷத்தில் குருவோடு இணைந்து குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு, கேந்திரத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டால் கஜகேசரி யோகம். எனவே இது ஒரு பெரிய யோகம், பெரிய நன்மை. ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது கடகராசிக்கு. இன்னைக்கு நீங்க எது பண்ணாலும் சக்சஸ் ஆயிடும். எதிர்பாராமல் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்களையும் நீங்க சொல்லி எடுப்பீங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று, எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் சக்சஸ் ஆயிடும். பெரிய வெற்றி கிடைக்கும். எனவே இது ஒரு ரொம்ப நல்லது. டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. 7ஆம் இடத்திலே செவ்வாய், சனி, சுக்கிரன், 8ஆம் இடத்திலே புதன், ராகு, சூரியன், 9ஆம் இடத்திலே குருச்சந்திரன். இந்த 9ஆம் இடத்து குருச்சந்திரன் தான் இப்ப உங்களை காப்பாத்திட்டு. ராசியை குரு பார்க்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நேரம் வந்துவிட்டது. வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதை இன்னும் சிறப்பாக நடத்துவது எப்படி, இன்னும் விரிவுபடுத்துவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். அத்தகைய அற்புதமான நல்ல நேரம். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போலியான நபர்களிடம் பணத்தை ஏமாற வேண்டாம். நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் கொடுக்க வேண்டுமானால் அதை நேரடியாக நீங்களே கொடுங்கள். யார் மூலமாகவும் கொடுத்து அனுப்ப வேண்டாம். தான தர்மம் செய்யலாம், ஆனால் ஏமாந்து விடக்கூடாது. ஜாக்கிரதை. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 10 குடைய சந்திரன் குருவோடு இணைந்திருக்கிறது 7ஆம் இடத்திலே. ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் 5 குடைவனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். 5ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் சேர்க்கை. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது துலாமிற்கு நன்மை செய்யும். ஏன்னா 5 குடைவன் சனி, ராசி அதிபதி சுக்கிரன், 2 5ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நல்ல லாபம் கிடைக்கும். பணம் வரும். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அந்த இடத்திலே அதற்கு அதிபதியான கிரகம் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. சுக்கிரனும் போய் இணைந்திருக்கிறது. எனவே குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவனும் 9 குடைவனும் 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருப்பதால் ஒரு சில நன்மைகள் நடைபெறும். 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் ராசி அதிபதி செவ்வாய் இன்று மதியம் 1 மணி சுமாருக்கு 4ஆம் இடமான கும்பத்திற்கு சென்று சனி சுக்கிரனோடு இணைகிறது. சனி சுக்கிரன் செவ்வாய் 3 கிரகம் ஒன்னா சேருது கும்பத்தில். சனி சுக்கிரன் செவ்வாய் 3 ஒன்னா சேருது.
இது விருச்சிகத்திற்கு யோகம். 7 குடைவன் 4 குடைவன் ராசி அதிபதி எல்லாம் சேர்ந்து 4ஆம் இடத்துல ஒன்னா சங்கமமாக 1, 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 4ஆம் இடத்தில் இணைவதால் பெரிய யோகம். எனவே நீங்கள் உங்களுடைய தொழிலிலே கொடிகட்டி பரப்பு. உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் ராஜா. நீங்க வச்சதுதான் சட்டம். உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும். பொருளாதார நிலையிலே நல்ல திருப்தி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். அனைவரும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. பிற கிரகங்கள் எல்லாம் ஓரளவு நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை இன்னும் சற்று பெரிதாக செய்ய வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். எப்படியெல்லாம் அதை விரிவுபடுத்தலாம் என்பது பற்றி ஆலோசனைகள் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய தொழில் வளர்ச்சி கணிசமாக விரிவடை, கணிசமான வளர்ச்சி உங்களுடைய தொழிலிலே ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நாள். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலே இருந்த செவ்வாய் நகர்கிறது, 2ஆம் இடம் செல்கிறது. ராசி அதிபதியோடு போய் இணைகிறது. செவ்வாய் சுக்கிரன் சனி சேர்க்கை 2ஆம் இடத்திலே ஏற்படுகிறது. தனலாபாதிபதி சேர்க்கை ஏற்படுவதால் பண வரவு அதிகமாக கிடைக்கும். பெரிய அளவில் பணம் வரும். பெரிய அமௌண்ட் எல்லாம் பார்க்கலாம். நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய அமௌண்ட் கைக்கு வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு நேரம் வந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது இப்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் வீட்டில் யார் இப்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டியிருந்தால் இப்பொழுது அது நடக்கும். உங்கள் குடும்பத்திலே அதிக சந்தோஷமான நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். நல்ல செய்திகள் வந்து சேரும். உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரையும் இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆறுப்படைவன் 3ஆம் இடம் சென்றதால் யோகம். சகோதர சகோதரிகளை சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 2ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதியும் 5 குடைவனும் 2ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மை. வாக்குஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது, தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது, குடும்பஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இந்த அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் நீங்கள் ஏதேனும் பரீட்சை எழுதினால் அதிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. விளையாட்டு துறையிலே ஈடுபாடு உள்ள இளைஞர்களுக்கு அதன் மூலமாக பரிசுகள், கேடயங்கள், கோப்பைகள் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலமா ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.